வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி பற்றிய தகவல்கள். பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியோட பாடத்திட்டங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா? ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதல் யூனிட் மொத்தம் 10 யூனிட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் யூனிட் என்ன சொல்லுது, எவ்வளோ அளவுக்கு நம்ம அதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக முதல் யூனிட்டோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவின் வரலாறு 10ஆம் நூற்றாண்டு வரை, இந்திய வரலாறு 10ஆம் நூற்றாண்டு, கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறதோ அங்கிருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம முழுமையாக படிக்கணும். குறிப்பாக படிப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சிலபஸை, பாடத்திட்டங்களை நீங்கள் நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா தான் எந்தெந்த தலைப்பு எந்தெந்த பாட புத்தகங்களில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வெகு விரைவாக சிலபஸை முடிக்க முடியும். ஏன்னா முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய தகவலே மிக மிக அதிகமான ஒரு தகவல். பிஜிடிஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய குவாலிஃபிகேஷன் எம்ஏ வரை இருக்கக்கூடிய புத்தகங்களில் நீங்கள் எங்கெல்லாம் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிச்சிங்களோ, 6ஆவதுலேருந்து எம்ஏ வரை நீங்கள் எங்கெல்லாம் ஹிஸ்ட்ரி படிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த தலைப்புகள் சம்மந்தமான புத்தகங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் குறிப்பாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகத்தை கட்டாயம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிப்பாக இதனுடைய முதல் யூனிட் சொல்கிறேன் பாருங்கள், எங்கேருந்து எந்தெல்லாம் முக்கியமான டாபிக் அப்படின்றத. ஆரம்ப காலங்களில் பார்க்கும்போது வரலாற்று சான்றுகளில் பார்க்கும்போது இலக்கிய சான்றுகள் இருக்குது. அதை தொடர்ந்து தொல்பொருள் சான்றுகள் இருக்குது, சரிங்களா? அடுத்து அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட இடங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் அல்லாமல் குறிப்பாக இலக்கிய சான்றுகளில் யார் யார் எந்த மாதிரியான நூல்களை எழுதியிருக்கிறாங்க, அந்த நூல்கள் அகழ்வாய்வு மேற்கொண்ட இடங்களை எப்படி சொல்லுது, என்னென்ன தகவல்களை சொல்லுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் அல்லாமல் அதை தொடர்ந்து தொல்பொருள் சான்றுகள், ஒரு இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது எந்த மாதிரியான இடங்கள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அது வரலாற்றில் யாரை பற்றி சொல்கிறது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது குறிப்பாக தொல்பொருள் சான்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகம். சான்றுகளுக்கு அடுத்தபடியாக சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய தகவல்கள் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சிந்துவெளி நாகரிகத்துடைய தகவல்கள் பள்ளி அளவில் பார்க்கும்போது 6ஆவதில் இருக்குது, 11ல் இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது. இந்த புத்தகங்களை நீங்கள் வச்சு படிக்கணும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது சிந்துவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேத காலம். வேத காலத்தை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். பழைய வேத காலம் ரிக்வேத காலத்தை பற்றியும், பிந்தைய வேத காலம் அப்படின்னு பார்க்கும்போது சாம, அதர்வண மற்றும் யஜுர் வேதங்களை பற்றியும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் சமூக வாழ்க்கை, மக்களிடம் இருக்கக்கூடிய சமூக வாழ்க்கைகள் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது மகாஜனபதங்கள் என்று அழைக்கப்படும் 16 அரசுகள் எப்படி உருவானது, அவற்றில் எது சிறப்புற்று விளங்கியது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த 16 மகாஜனபதங்களில் ஒன்று தான் மகதம். அந்த மகத பேரரசு எப்படி உருவானது அப்படின்றத அங்கே கேட்டிருக்காங்க. மகத பேரரசை தொடர்ந்து பார்க்கும்போது இடைப்பட்ட வந்த நந்த வம்சத்தை பற்றி ஒரு சில தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து வந்த மௌரியர்களில் குறிப்பாக முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அசோகர், இவர்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது மௌரியர்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஹூணர்களுடைய படையெடுப்பு எப்படி இருந்தது, மௌரிய பேரரசை எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை தொடர்ந்து பார்க்கும்போது மௌரியர்களுக்கு அடுத்தபடியாக அலெக்சாண்டருடைய படையெடுப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு
அதையும் பார்க்கணும். அதைத் தொடர்ந்து குப்தர்களுடைய காலம் இந்தியாவில் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குறிப்பிடுறாங்க? இதற்கு இடையில பார்க்கும்போது வேத காலம் முடிந்த உடனேயே புத்த மதத்தையும், சமண மதத்தை பற்றிய தகவல்கள் கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது குப்தர்களுடைய காலம் பார்க்கும்போது சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் அவங்களுடைய காலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவர்களுடைய காலத்தில் வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் யாரு அப்படின்றத பார்க்கணும். அவர்கள் என்ன நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதைத் தொடர்ந்து வர்த்தமான பேரரசு குறிப்பாக ஹர்ஷவர்தனர், ராஜவர்தனர் இந்த மாதிரி இவங்களுடைய வர்த்தன பேரரசை பற்றியும், அவர்களுடைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பௌத்த மாநாடுகள் பற்றியும், அவர்கள் எந்த மதத்திற்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அவர்களுடைய வெற்றிகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து முழுமையா வந்து தெரிஞ்சுக்கணும். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது ஹர்ஷவர்தனை தொடர்ந்து பார்க்கும்போது இஸ்லாமியர்களுடைய வருகை வந்து 712ல இருந்திருக்கு. அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். 712லேருந்து இஸ்லாமியர்கள் யாரோடலாம் வந்து போட்டி போட்டாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது 712ல தொடங்கி முகமது காசிம், அதைத் தொடர்ந்து முகமது கோரியோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக 10ஆம் நூற்றாண்டு வரும்போது வந்து தென்னிந்திய வரலாற்றில பார்க்கும்போது பிற்கால சோழர்களுடைய காலமானது அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவரை பார்த்தீங்கன்னாக்கா, முதல் யூனிட்டோட சிலபஸ் அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். சரிங்களா? நான் வேகமா போறேன். ஏன்னா, சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் வந்து பள்ளி அளவுல பார்க்கும்போது 6ஆம் வகுப்பு புத்தகத்திலயும், அதைத் தொடர்ந்து 7ஆம் வகுப்பு புத்தகத்தில ஒரு சில தகவல்களும், அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில ஒரு சில தகவல்களும், 11ஆம் வகுப்பு புத்தகத்தில வந்து பல்வேறு தகவல்களும் வந்து இந்த பள்ளி அளவுல இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல இது வந்து இருக்கு அப்படின்றத நானு பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்ல குறிப்பா வந்து ஒரு சில தகவல்கள் இந்த 3 புத்தகங்களை நீங்க வந்து ஒண்ணா வச்சு படிச்சீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில தகவல்கள வந்து முழுமையா நீங்க வந்து அறிஞ்சிக்க முடியும். இதைத் தொடர்ந்து நீங்க அ குறிப்பா வந்து அ ப பிஏல என்ன படிச்சீங்க? எம்ஏல என்ன படிச்சீங்க? சப்போஸ் எம்ஏல இந்தியன் ஹிஸ்ட்ரி எதனா படிச்சிருந்தீங்கன்னா, அதிலயும் குறிப்பாக வரலாற்று ஆரம்ப காலத்த படிச்சிருந்தீங்கன்னா, அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க அதிகமா வந்து முக்கியத்துவம் குடுக்கறது வந்து 11ஆம் வகுப்பு புத்தகத்த வந்து இந்த யூனிட்ட பொறுத்தவரை அதிகமான முக்கியத்துவம் குடுங்க. அதிலேயே வந்து எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கு. குறிப்பா வந்து நோட்ஸ் எடுங்க. டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. 6த் புக்ல என்ன தகவல் இருக்கு? 9த் புக்ல என்ன தகவல் இருக்கு? 11த் புக்ல என்ன இருக்கு? இதை மீறி உங்களோட டிகிரி புத்தகத்துல என்ன இருக்கு? அப்படின்றத நீங்க ஒரு டேபிளர் காலம் மாரி போட்டு படிச்சீங்க அப்படின்னாக்கா, ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் அல்லாமல் நான் வந்து தொடர்ந்து ஒரு சில தகவல்களோடு உங்களோடு அடுத்தடுத்த யூனிட்களை பற்றியும் பயணிக்க போறேன். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக என்னால முடிஞ்ச ஒரு சில தகவல்கள நான் உங்களுக்கு குடுப்பேன். நான் சொல்ற விதத்தில படிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களால வந்து வெற்றி பெற முடியும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தொடர்ந்து வந்து முதல் யூனிட் சார்ந்த தகவல்கள அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் போடப் போறேன். ஏன்னா கொஞ்சம் விரைவா நீங்க படிச்சீங்கன்னா தான் சீக்கிரமா சிலபஸ கவர் பண்ண முடியும். 10 யூனிட்ட நீங்க கவர் பண்ணணும். இல்ல முதல் யூனிட்டுக்கு வந்து இது மாரி பாருங்க. முதல் யூனிட்லயே வந்து இன்னொரு குறிப்பா வந்து மௌரியர்களுடைய காலம், அதைத் தொடர்ந்து குப்தர்களுடைய காலத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும், அந்த காலகட்டங்கள்ல வேற எந்தெந்த அரசர்கள் வந்து எந்தெந்த பகுதிகள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, அத வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல நான் பார்க்க போறேன். அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ முடிக்கிறேன். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.